இதயத்தின் ஒளியாய், உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை. அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம். ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண் அவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 28. காவ்யா நடந்த அனைத்தையும் ரத்னம் வினோத்திடம் கூற, ரத்தினம், நீ கவலைப்படாத காவ்யா, நான் இதை பார்த்துக்கிறேன். கல்யாண பொண்ணு நீ சந்தோஷமாக இருக்கணும், சரியா என்றவர் தனது நண்பனான சங்கருக்கு ஃபோன் செய்து நடந்ததை கூறி, இனி என் பொண்ணு விஷயத்தில் உங்கள் பையன் தலையிடாமல் பார்த்துக்கோங்க என்றார். சங்கர், சாரி ரத்னம், எனக்கு இது எதுவுமே தெரியாது. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் திருமண வேலையை கவனிங்க, அவன் எதுவும் செய்ய மாட்டான், அவனை நான் பார்த்துக்கிறேன் என்றார். சங்கர் சொல்வதை செய்வார் என்ற நம்பிக்கையில் ரத்னமும் திருமண வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். சுரேஷ் தன் பெற்றோரிடம், காவ்யாவை நான் விரும்புகிறேன், எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க என்றான். சங்கர் அவனை அறைந்தவர், டேய் அறிவு கட்ட முண்டம், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீ அவளை உண்மையாக விரும்பியிருந்தா அது நீ எப்போவோ சொல்லியிருப்பியே தவிர அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிவான பிறகு இவ்வளவு தாமதமாக வந்து சொல்லியிருக்க மாட்டேன். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாகிடுச்சு. இனி ஒரு தடவை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு பைத்திய மாதிரி பேசுன செருப்படி வாங்குவேன், நல்லா தெரிஞ்சுக்கோ. ரத்தினம் எல்லாத்தையும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டார். ஏண்டா, ஏன் இப்படி என் மானத்தை வாங்குற? ஓ இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. நான் சொல்கிற பெண்ணை கட்டினா இந்த சொத்தும் உனக்கு வரும், இல்லை நீ பிச்சைக்காரனாக தான் இருக்கணும், புரியுதா என்றார். அவனும் வேற வழி இல்லாமல் நிதர்சனத்தை புரிந்து கொண்டவன், தன் அப்பா தன்னை வீட்டை விட்டு துரத்தினால் நம் நிலைமை என்ன ஆவது? கண்ணன் சொல்வது போல நடு ரோட்டில்தான் வந்து நிற்கணும், வேற வழி இல்லை, அப்பா சொல்வதை கேட்போம் என்று நினைத்தான். சுரேஷ் அடிக்கடி கண்ணனிடம் வம்பு செய்யும் போதெல்லாம், டேய் ஓவரா ஆடாதடா, அது உங்கள் அப்பாவோட சொத்து, அவர் வீட்டை விட்டு துரத்தினால் நீ நடுத்தெருவில் நின்று பிச்சை தான் எடுக்கணும் என்று கூறுவான். வினோத் தன் அவளை சந்திக்க வேண்டும் என்று எவ்வளவு கூறியும் திருமணம் வரை அதற்கு வாய்ப்பில்லை என்று கூறிவிட்டாள் வினோதினி. இதற்கிடையில் திருமண நாளும் வர அனைவரும் மண்டபத்திற்கு கிளம்பினர். திருமண மண்டபமே பிரம்மாண்டமாய் ஜொலிக்க இரு ஜோடிகளும் அழகாக கிளம்பி வர 33 தேவர்கள் சாட்சியுடனும் பெரியவர்களின் ஆசியுடனும் நல்ல உள்ளங்கள் புடைசூழ இரு ஜோடிகளின் திருமணமும் நன்முறையில் நடைபெற்றது. கண்ணனின் அம்மா அப்பா இருவரும் வினோதினியை கன்னிகாதானம் செய்து வைத்தனர். திருமணம் முடிந்ததும் இரு பெண்களும் தன் விருப்பப்பட்ட வாழ்க்கை கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் கண்களில் கண்ணீருடன், அதாங்க ஆனந்த கண்ணீர், தன்னவர்களை காண வினோத் தன் மனைவியின் கண்ணீரை துடைத்து அவளின் நெற்றியில் நேசத்துடன் இதழ் பதித்தான். கண்ணன் அவளின் கண்களை துடைத்து அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டான். சொந்த பந்தங்கள் காவ்யா கண்ணன் ஜோடியை புகழ்ந்து பேசியவர்கள் வினோதினியை பார்த்து முகம் சுளிக்க, அதை பார்த்த வினோதினியின் அம்மா கோமலவள்ளி மிகவும் உடைந்து போனார். கலைவாணியும் பார்வதியும், இங்கே பாருங்க, சொந்தக்காரங்க அப்படித்தான் இருப்பாங்க, அவர்களுக்கு வேற என்ன வேலை? இன்றைக்கு பேசிட்டு அவங்க போயிடுவாங்க, அடுத்து ஒரு கதை கிடச்சிட்டா உடனே இந்த கதையை விட்டுருவாங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு இங்கே வந்து கண்டிப்பாக நல்லா வாழ்வா, ப்ளீஸ் அழாதீங்க என்று சமாதானம் செய்தனர். அனைவரும் மணமக்களை வாழ்த்தி அவர்களுக்கு பரிசு கொடுக்க, அங்கே வந்திருந்த வயதான பெண்மணி ஒருவர் வினோதினியை பார்த்து முகம் சுளித்தவர், ஏன்பா வினோத், உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? பொண்ணு பெரிய இடமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் தகுதிக்கு ஏற்றவளும் இல்லை, அதே நேரத்தில் இவ்வளவு குண்டா இருக்கா, இவளை எதுக்கு நீ கல்யாணம் செய்துக்கிட்ட? அதிலும் காதலிச்சு திருமணம் செஞ்சியாமே, எதை பார்த்து நீ அவளை காதலிச்ச? என்ன புள்ள நீ? எனக்கு மட்டும் இப்படி ஒரு பொண்ணு இருந்தா நான் அவளை எப்போவோ கழுத்தை நெரிச்சு போட்டிருப்பேன் என்று விஷம் தோய்த்த வார்த்தைகளை சரமாரியாக வீசினார். இதுவரை அனைவரும் ஜாடமாடையாக பேசியதே கேட்டு ஒடுங்கி போன வினோதினி இப்படி தன் எதிரில் பகிரங்கமாக பேசும் பெண்மணியை பார்த்தவள், வினோத்தை பார்க்க அவனும் தன் கோபத்தை அடக்கி கொண்டிருந்தவன்
வினோதினி அங்கிருந்து கீழே இறங்க போக வினோத் அவளை தடுத்தவன், அப்பா என்று மண்டபமே அதிரும்படி கத்த அனைவரும் அதில் அதிர்ச்சியாகி வினோத்தை பார்த்தனர். ரத்னம் என்னமோ ஏதோ என்று வேகமாக அவளிடம் செல்ல, அப்பா முதல்ல இந்த அம்மாவை மண்டபத்தை விட்டு வெளியே போக சொல்லுங்க. யார்கிட்ட எப்படி பேசணும்னு இவங்களுக்கு தெரியாதா? என் பொண்டாட்டியை அசிங்கப்படுத்துகிறவங்க யாராக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடாது என்று சத்தம் போட்டான் வினோத். என்னப்பா என்ன நடந்துச்சு என்று கலைவாணியும் பார்வதியும் அங்கு வர, அதுவரை நடந்த அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த காவியா நடந்ததை கூறியவள், இங்கே பாருங்க பாட்டி, அவள் என்னுடைய ஃப்ரெண்டு, இனி என்னுடைய அண்ணி. அவளை பார்த்து ஒரு வார்த்தை தவறாக பேசுனீங்க, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அப்பா அண்ணா சொல்கிற மாதிரி இந்த அம்மா இங்கே இருக்கக்கூடாது. இவங்களை முதல்ல மண்டபத்தை விட்டு வெளியே போக சொல்லுங்கள் என்றதும் அவளின் இந்த மாற்றம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தது. ரத்னம் அந்த அம்மாவின் கணவரிடம், இங்கே பாருங்க பெரியப்பா, தயவு செய்து பெரியம்மாவை அழைச்சிட்டு கிளம்புங்க. என்னை மன்னிச்சிடுங்க. எனக்கு என் குடும்பம்தான் முதல்ல முக்கியம். என் மருமகளை இப்படி பேச இவங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா என்று சீறினார். லட்சுமி, அண்ணா அவளுக்காக எல்லாரையும் எதிர்த்து பேசுவீங்களா? பெரியம்மா உண்மையை தானே சொன்னாங்க என்றதும் விக்னேஸ்வரி அங்கே வந்தவள் தன் அம்மாவை முறைத்தவள், அம்மா இனி ஒரு வார்த்தை பேசினா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் உனக்கு உயிரோட வேணும்னா நீ வாயை மூடிட்டு அமைதியாரு, இல்லைன்னா உன் இஷ்டத்துக்கு நடத்து. அது மட்டும் இல்லாமல் நான் கணேஷ் மாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ ஒழுங்காக நடந்துக்கிட்டா நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். இனி வினோதினி அக்காவை எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லி என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணு என்றவள் அனைவர் முன்னிலையிலும் தன் தலையில் தன் அம்மாவின் கையை வைக்க அனைவருமே இவளின் செயலில் அதிர்ந்து நின்றனர். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது தானே. வினோதினி, வேண்டாம் விக்கி, எனக்காக நீ எதுவும் பண்ணாதம்மா என்றவளால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. வினோத் அவளை அணைத்தவள், நீ கொஞ்ச நேரம் சும்மா இருடா என்று அவளை சமாதானம் செய்தான். வினோத்துக்கு மட்டுமில்லை, அவனின் குடும்பத்தினர் அனைவருக்கும் விக்கியின் எண்ணம் தெள்ள தெளிவாக புரிந்தது. அதனால் அனைவரும் அமைதி காத்தனர். பார்வதி, விக்கிமா நீ என்ன சொன்னாலும் உங்கள் அம்மா திருந்தவே மாட்டா. அவகிட்ட பேசுறது வேஸ்ட்டு. இனி அவள் என்ன சொல்லி என்ன நடக்க போகுது? என் பேரன் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அது போதும் என்றதும் ஒரு ஜோடி கண்கள் அவரை ஆச்சரியமாக பார்த்தது. லட்சுமி கண்கள் கலங்க தன் மகளை பார்க்க, கணேஷ் விக்கியின் தலையிலிருந்து லட்சுமியின் கையை எடுத்து விட்டவன், அத்தை அவ சொல்கிறது தான் சரி. விக்கி, நான் உன்னை உயிருக்குயிராக விரும்புகிறேன், இல்லைன்னு சொல்லலடா. இருந்தாலும் உனக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காது. அத்தை, வினோதினி என் அண்ணி, அவங்கள ஏதாவது தேவையில்லாமல் பேசுனீங்கன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் என்றான். அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த ரத்னத்தின் பெரியம்மா, என்னை மன்னிச்சிட்டுப்பா ரத்னம், நானும் ஆரம்பத்தில் வினோதினியை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் வாழ போகிறவனுக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன என்று அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் உன் தங்கச்சி தான் என்கிட்ட வந்து ஏற்றி கொடுக்குறபடி பேசினா. அதாவது பார்வதிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொன்னான். அவள் சொன்னது உண்மை இல்லைன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிடுச்சு. அவள் பேச்சை கேட்டு பேசினது என்னுடைய தப்பு தான். நீயும் என்னை மன்னிச்சிடு பார்வதி. நீங்கள் என்கிட்ட பேசியிருக்கலாம் அக்கா, அவளை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவசரப்பட்டு என் பேத்தி மனசை கஷ்டப்படுத்திட்டீங்க. கொட்டுன வார்த்தையை அள்ள முடியுமா சொல்லுங்க என்று கேட்டார் பார்வதி. நீ சொல்கிறது உண்மைதான் பார்வதி. வினோதினி என்னை மன்னிச்சிடுமா என்று அவர் மன்னிப்பு கேட்க, வினோதினி அவர்களின் காலில் வினோத்துடன் சேர்ந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியவள், உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருந்தால் போதும் பாட்டி என்று கூற, அவரும் அவளை உச்சி முகிழ்ந்தவர் தன் கணவருடன் மணமக்களை மனதார வாழ்த்தினார். அங்கிருந்த அனைவரும் வினோதினியின் இந்த குணத்தை நினைத்து ஆச்சரியப்பட்டவர்கள் அவள் மீதான தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டனர். விக்கி மீண்டும் தன் அம்மாவை முறைத்தவள், நீ திருந்தவே மாட்டதானே? அப்போ நடந்த அனைத்துக்கும் நீதான் காரணமா? என்னை இழந்தால்தான் நீ அடங்குவ, அப்படித்தானே என்றவள் அடுத்த நொடி அங்கிருந்து வேகமாக மாடி ஏறினாள்.